நான் ரெடிமா, போலாமா? உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேங்க. வா. வாங்க போலாம். ராகவா அண்ணே. நான் கிளம்புறோம். சரிங்க அண்ணே. சார் வரமா? பை பெரியப்பா. ஏய் எங்கேயும் சுத்த போகாம வீட்லயே இரு. சரிப்பா. காயத்ரி போயிட்டுறமா. சரிங்க மாமா. பெரியப்பா, சொல்லுமா. அத்தைக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். படசு ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவத்துல ஏதாவது பேசிடுவாங்க. நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசிடாதீங்க பெரியப்பா. அவங்க கோவம் தண்ணீர மாதிரி பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு கோவத்தை விட நிதிஷோட சந்தோஷம் தான் முக்கியம். உன் பேச்சு, யோசனை இதெல்லாம் பார்க்கும்போது நீ எங்களுக்கு மகளா இல்ல அம்மாவான்னு சந்தேகமா இருக்கு சாரு. அம்மாட்ட இருந்த அதே நிதானம், முன் யோசனை எல்லாம் உன் பேச்சுல தெரியுது. இப்ப நீ பேசுனதை கேட்டா சின்ன வயசுல அம்மா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. என்னடா ராகவா, நான் சொல்றது சரிதானே? ஆமா அண்ணே. தைரியமா இருச்சாரு. அவங்க என்ன கோவத்துல இருந்தாலும் சரி, அவங்க கையை பிடிச்சு கெஞ்சியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நிதிஷ்கும் லாவண்யாவும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கவலையை விடு. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் காயத்ரி, வரேன்ப்பா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. உனக்கு காஃபி வேணுமா? இல்ல சித்தி, இப்ப வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஆமாமா, சார் இப்ப காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாரு. கல்யாண மூட்ல இருக்காருல்ல. என் மானத்தை வாங்க நீ போதும் சாரு. என்ன காஃபி? என்னங்க, என்ன யோசனையா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க, காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் யோசிங்க. நான் காஃபி குடிக்கிற மூட்ல இல்ல, எடுத்துட்டு போ. வேண்டாமா? சரி விடுங்க. என்னங்க, கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் எதை சாப்பிட்டாலும் கஷ்டமா தான் இருக்கும். நிதிஷ் நல்ல பையங்க. நமக்காக தான் அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு நாம தானே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா பண்ணிட்டேனே. என்ன அப்படி பாக்குறீங்க? நிதிஷ் கல்யாணத்தை மாமா எப்படியும் பேசி முடிச்சிருவாரு. சாருவை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு கேட்போம். அவங்க ஒத்துக்கிட்டா 2 கல்யாணத்தையும் ஒண்ணா நடத்திடலாமே. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி கிழிச்சா வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஆமா, கோவம் தான். இன்னும் என்னக்கிற போ. ராகவா, என்னடாச்சு? ஏன்டா இப்படி காயத்ரி கத்துற? இல்லண்ணா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? காயத்ரி கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு? 2 கல்யாணத்துக்கு ஒண்ணா நடத்தணும் ஆசைப்பட்டா ஒண்ணு முடியும்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டு காட்டுத்தனமா கத்துனா என்ன அர்த்தம்? சாரிண்ணா, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். என்ன கோவம் எங்கள்கிட்ட சொல்றா? உள்ள கோவத்தை வச்சுட்டு முடத்தனமா பேசினா எங்களுக்கு என்ன புரியும்? இப்ப வரேன். சொல்லு. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? டேய், மாமான்னு சொல்ற பிசினஸ் எல்லாம் வேண்டாம். என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் உங்க வீட்டு மருமகளா வந்தானா உங்களை மாமா தானே கூப்பிடுவா? அப்ப நானும் உங்களை மாமா தானே கூப்பிடணும். இந்த பாரு, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. என்னது டென்ஷன் பண்றேனா? நீங்க பேசுறது பார்த்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது. வீட்டுல பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா இல்லையா? பேசியிருக்கேன். யாருக்கிட்ட? மனசுக்குள்ளேவா? 2 நாள்ல பேசிட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஒரு ரெஸ்பான்ஸிங் காணோம். போன் பண்ற மாதிரி கல்யாணம் பண்றது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? நான் தான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் போன் பண்ணி டார்ச்சர் பண்ற? இது பாருங்க, விருப்பம் இல்லைன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. இதை நான் வேற விதமா டீல் பண்ணிக்கிறேன். எஸ்ஐ வேற ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா இல்ல எஃப்ஐஆர் ரெடி பண்ணுமான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணத்தை பத்தி பேசுங்க, இல்லனா ஜாமீனுக்கு ரெடி பண்ணுங்க. எது வசதின்னு இப்பவே சொல்லுங்க. தேவையில்லாம மிரட்டாத. அண்ணனும் அண்ணியும் கல்யாண விஷயம் பேசுறதுக்காக உன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சந்தேகம் இருந்தா 2 மணி நேரம் கழிச்சு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிக்கல. வேணாம் மாமா, உங்க வார்த்தையை நான் நம்புறேன். நீங்க கோவமா பேசினாலும் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா.
சொல்லு ராகவா, உனக்கு என்னதான் கோபம்? எது காயத்ரி மேல எரிஞ்சு வந்த? அண்ணே எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தானே கோபத்துல பேசுன்னு சொன்ன. உனக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச போறது பிடிக்கல சொல்லி விட்டுலாம். ஐயோ நான் அப்படி நினைக்கல அண்ணே. அப்புறம் என்ன கோவமா பேசுற? இந்த பார், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நானும் நிதிஷோ வருத்தப்படணும் அரகர் மனசோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா இந்த கல்யாணமே வேணாம். இவன் பிடிக்காத கல்யாணம் பத்தி நாம ஏமா பேசணும்? ஐயோ அண்ணே ஏன் இப்படி பேசுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிதிஷ் கல்யாணமே நடக்குமோ நடக்காதோங்கிற கவலையில நான் இருக்கேன். இவ தேவையில்லாம சாரு கல்யாணத்தை பத்தி பேசுறா. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் சத்தம் போட்டேன். ஏண்டா இதுக்கடை இப்படி கலாட்ட பண்ண? நான் தான் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்கு. நீங்க பேசி முடிக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். இனி ஏன் நிக்கிறீங்கண்ணே? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ணி புறப்படுங்க. சரிடா போறாரு. இருங்க, எங்க உள்ள போறீங்க? கிளம்புங்க அண்ணே. டேய் மொபைலை மறந்து வச்சிட்டேன்டா, அதை கூட எடுக்க விட மாட்டியா? போய் என் மொபைல் எடுத்துட்டு வாடா. ஏய் சீக்கிரம் வாடா. ராகவா, என்னாலும் சரி யாரு தடுத்தாலும் சரி தைரியமா இரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ போட்ட சத்தத்துல காயத்தை எப்படி பயந்து படிக்கிறவர், அவளை சமாதானப்படுத்து. நல்ல செய்தியோடு நாங்க வரோம் மாமா. போயிட்டு வரோம். சரிக்கா. ஏமா இவ்ளோ போட்டு அடைச்சிட்டு இருக்க? என்னால சாப்பிட முடியாது. சும்மா இருடி. கல்ல தின்ன செரிக்கிற வயசு, இது கூட சாப்பிட முடியாதா? அம்மா என் ஹோம்வொர்க் நோட்டை காணுமா? ஐயோ என் கழுத்துலயா தொங்குது? ஃபைல தான் இருக்கும், போய் தேடி பாரு போ. அம்மா என் பென்சில் சின்னதாயிடுச்சு. மிஸ் திட்டுறாங்க. எனக்கு வேற பென்சில் வேணும். ஐயோ சாமி, நான் உங்களுக்கு சமைச்சு கொட்டுவேனா இல்ல நோட்டையும் பென்சிலையும் தேடிக்கிட்டு இருப்பேனா? உங்க புடுங்கல் தாங்க முடியல, போங்கடி. என்னங்க முதல்ல கீழே இறங்குங்க. என்னங்க இது மேல இறக்கிட்டு? ஆமா. ஏண்டி இங்க இருந்து தானே வந்த? ஏய், அப்பா இப்படி மேல ஏறி தேடிட்டு இருக்காருன்னு வந்து சொல்ல மாட்டியா? ஏன் அவளை போட்டு அடிக்கிற? திட்டுறதுனே என்ன நேர்ல திட்டு. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க உங்களால முடியவே முடியாதா? இப்ப எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறி நிக்கிறீங்க? இன்சூரன்ஸ் பில்ல காணா, அதை தேடி எடுக்கலாம்னு ஏன்பா பார்த்தேன். என்ன கூப்பிட்டு சொன்னா நான் எடுத்து தர மாட்டேனா? நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? ஏமா என்னால எடுக்க முடியாதா? முடியாதுன்னு இல்லப்பா, உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. என் உடம்புக்கு என்னம்மா? கட்டில போட்டு கை காலை நீட்டி படுக்கிற அளவுக்கு மோசமாயிடுச்சு. இல்லப்பா, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல. ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னம்மா? கை கால் அசைக்காம கழட்டி போட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இருக்கு சொல்றியா? வியாதி என் உடம்புக்கு தாம்மா, மனசுக்கு இல்ல. மனசு திடமா தான் இருக்கு. சேட்டு வந்திருக்காரு. வாங்க சார் வாங்க. என்ன வருதுன்னு எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. உடம்புலாம் சரியாயிடுச்சுங்களா? அதுக்கு என்ன, பழைய வண்டி மாதிரி கொஞ்சம் மக்கார் பண்ணுது. தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம், சரியாயிடும். தைரியமா பேசுறத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க ரத்த வாந்தி எடுக்கிறதா ஆளுங்க ஃபோன் பண்ணதும் நான் பதறி போயிட்டேன். என்ன பண்றது, எனக்கும் சங்கடமா தான் ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர்ஸை வழியிலே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு இன்னும் வருத்தமா தான் இருக்கு. அவங்கள விடுங்க, அதான் சரியாயிடுச்சுல்ல. என்னால அப்படி சொல்ல முடியலையே. வர்ற சவாரியை அவங்க இறங்க வேண்டிய இடத்துல விடணும். பாதியிலே விட்டுட்டு வர்றது தொழில் தர்மம் இல்லையே. தர்மத்தை பத்தி பேசி உடம்ப கெடுத்துக்க கூடாது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கார் ஓட்டிருக்கீங்க, இன்னும் எதுக்காக கஷ்டப்படணும்? உடம்பு தான் நமக்கு ஒரே சொத்து. நல்லா ரெஸ்ட் எடுத்து அதை பத்திரமா பாத்துக்கோங்க. உடம்புக்கு என்னங்க, மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டோம்னா கழுது அமைதியா இருக்க போகுது. வியாதிக்கு பயந்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கலாமா? இப்ப கூட நீங்க ட்ரிப்புக்கு தானே கூப்பிட வந்திருக்கீங்க. இதோ ட்ரெஸ் மாத்திட்டு இல்ல இல்ல இல்ல, நான் அதுக்காக வரல. உங்களால ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதான் நேர்ல வந்தேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே நீங்க கார் ஓட்டக்கூடாது. சம்பாதிக்கிறதை விட பகவான் கொடுத்த உயிருக்கு மதிப்பு அதிகம். அந்த உயிரோட விளையாடுறது தப்பு. உயிர் போற அளவுக்கு எனக்கு எதுவும் வந்துடல முதலாளி. நானே பயப்படாத போது நீங்க எதுக்கு பயப்படணும்? உயிரை பத்தி கவலைப்படாம நீங்க இருக்கலாம், ஆனா கஸ்டமருக்காக நான் தானே கவலைப்பட்டாகணும். இந்த கண்டிஷன்ல நீங்க கார் ஓட்டி எக்கு தப்பா ஏதாவது ஆயிட்டா என் பேர் தானே கெடும். என்ன சொல்றீங்க? நீங்க இல்லன்னா டிரைவருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்படாதீங்க. நான் வேற பையனை ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க வீட்டிலே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க பழம். இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க.
இதுல 5000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு கொஞ்ச நாள் சமாளிங்க. அப்புறம் அப்புறம் எதை வச்சு சமாளிக்கிறது? உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனா இதுக்கு மேல என்னால உதவி பண்ண முடியாது. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். அப்புறம் ஒரிஜினல் ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. தந்தீங்கன்னா வசதியா இருக்கும். என்னால வண்டி ஓட்ட முடியாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா சார்? லாங் ட்ரிப் இல்லைன்னா என்ன, லோக்கல் ட்ரிப்ல சமாளிச்சிடுறேன். நான் என்ன ஆட்டோவா வச்சிருக்கேன் லோக்கல்ல ஓட்டுறதுக்கு? ஸ்டேட் பர்மிட் வண்டியை லோக்கல்ல ஓட்டினா தலையில துண்டை போட்டுக்கிட்டு தான் போகணும். உங்ககிட்ட என்ன ஒரு வண்டி தான் இருக்கா? லோக்கலுக்கு புக் ஆகிற வண்டியை நான் ஓட்டிக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ட்ரிப்பு டிரைவரை மாத்த முடியுமா? எதுக்கு அவ்வளவு ரிஸ்க்? இனிமேல் உங்களுக்கு மோட்டார் தொழில் ஒத்து வராது. புரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாதுங்க. இப்படி புசுக்குன்னு வண்டியை விட்டு இறங்குன்னு சொன்னா எப்படி என் குடும்பத்தை காப்பாத்துவேன்? அதை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். தப்பா நினைக்கலன்னா கேளுங்க. சொல்லுங்க. உங்களால முடியலன்னா உங்க மூத்த பொண்ணு குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியதுதான். சரின்னு சொன்னா உங்க பொண்ணை வேலைக்கு சேர்த்து விடுறேன். என்னங்க, படிக்கிற பொண்ணை பாதியிலே நிறுத்த சொல்றீங்களா? அதுல என்ன தப்பு? குடும்பம் நடத்துறதுக்கே வருமானம் இல்லைன்னா பொண்ணுங்களை எப்படி படிக்க வைப்பீங்க? இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்க தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. உங்க பொண்ணும் உங்களை மாதிரியே நல்லா சுறுசுறுப்பான பொண்ணு தான். ஏமா, நல்ல சம்பளம் கிடைச்சா நீ வேலைக்கு போவல்ல? அங்கே ஏமா பாக்குற? உனக்கு கம்ப்யூட்டர்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும்ல? தெரியும் சார். அப்புறம் என்ன, பாப்பாவே ஒத்துக்குச்சு. நல்ல இடமா பார்த்து நானே வேலைக்கு சேர்த்து விடுறேன். வீட்டுல படிச்ச பொண்ணை வச்சுக்கிட்டு தான் எப்படி பிழைக்கிறதுன்னு கவலைப்பட்டீங்களா? போதும், நிறுத்துறீங்களா? ஏன், என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க எதுவும் தப்பா சொல்ல புரியுமா? இந்தாங்க ஆர்சி புக்கும் இன்சூரன்ஸும். கிளம்புங்க. ஏங்க கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன்னா அது தப்பா போயிடும். வருத்தப்படாம இருக்கணும்னா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உயிரை விட மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை கெட்டுடுன்னு சொல்றியா? உனக்கு இவ்வளவு அகம்பாகம் ஆகாது. இது அகம்பாவம் இல்ல, தன்மானம், சுயமரியாதை. அதுக்காக வீடு தேடி வந்த என்ன அவமானப்படுத்துவியா? உங்களை அவமானப்படுத்தல, உங்க ரூபத்துல வந்திருக்கிற சுயநலத்தை நான் கேள்வி கேட்கிறேன். உயிரை புடுங்குற கேன்சருக்கும் வேலையை புடுங்குற உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. உங்க ஐடியாவை கேட்டு என் குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க கிளம்பிட்டே இருக்கலாம். இப்ப கோவத்துல எடுத்தெறிஞ்சு பேசுற. நாளைக்கு கஷ்டம்னு வந்தா என்னதான் தேடி வரணும். கஷ்டம்னு வந்தா எனக்கு கால் இருக்கு, ஊர்ல நிறைய கார் இருக்கு, அதை நான் ஓட்டி சமாளிச்சுப்பேன். வழி இந்த பக்கம் இருக்கு, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். கிழிஞ்சி கந்தலா போன தொழிலாளியை குப்பையில போடுற உங்க பணம் எனக்கு தேவையில்லை. இந்தாங்க 10 நாளைக்கான சம்பளம் 3000 ரூபாவை நான் எடுத்துக்கிட்டேன். உழைச்ச காசுல பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும். இந்த பழத்தை எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுங்க. உடம்பு இன்னும் பளபளன்னு ஆகும். குடுமா, இந்தாங்க, கிளம்புங்க. என்னம்மா, உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகல? நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கணுங்களா, அப்பாவை பார்த்து பரிதாபப்படுற வயசு இது இல்லம்மா. இது படிக்கிற வயசு. ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிங்க. கிளம்புங்க. என்னம்மா, அப்பா ஏமாத்திருவேன்னு பயப்படுறியா? நான் கண்டிப்பா உன்னை படிக்க வைப்பேம்மா. அந்த ஆள் கிடக்குறான், அவங்ககிட்ட மட்டும்தான் வண்டி இருக்கா? ஊர்ல 1008 டிராவல்ஸ் இருக்குமா. நீ கவலைப்படாம காலேஜுக்கு போயிட்டு வா. அந்த கவலையை நான் பட்டுக்கிறேன். காலேஜுக்கு நேரமாச்சு. கிளம்புமா, கிளம்புங்க. போயிட்டு வரேம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாமா. போயிட்டு வரேன்ப்பா. வரேன்ப்பா.
இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாம்மா எனக்கும் புரியல. என்கிட்ட இருக்க பணம் இவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 3 பொண்ணுங்களை எப்படி காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியலையம்மா. சுதா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டியாம்மா? வந்துட்டு இருக்காங்களா அத்தை? சரிம்மா. என்னம்மா இன்னும் புடவைய மாத்திக்காம இருக்க? இத பாரு லாவண்யா, தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள புடவைய கட்டிட்டு ரெடியா இருமா. அம்மா, அண்ணன் தான் அவர்கிட்ட பேசியிருக்காருல்ல, அவரும் அவங்க வீட்டுல பேசி. யாரு? உன் அண்ணனா? நல்லா பண்ணி வைப்பாண்டி உனக்கு கல்யாணத்தை. 4 பேர் எதிரில் நிக்க வச்சு நம்ம எல்லார் தலையிலயும் கல்ல தூக்கி போட்ட வந்தானே, அவனால நமக்கு கேடு வராம இருந்தா சரி. அவன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுமா. அண்ணன் கிட்ட முதல்ல இத பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளைய பாக்க. ஏய், இன்னும் மாடி அவனை நீ நம்பிக்கிட்டு இருக்க? சாமி நினைச்சு கருங்கல்ல முட்டிக்கிட்டா நம்ம கண்ணுல தண்ணி தாண்டி வரும். அவனை நம்பினா உனக்கு கல்யாணமே நடக்காதுரி. கல்யாணமே ஆகாம அப்படியே நீ பட்டமரம் மாதிரி நிக்க வேண்டியதுதான். மனசுக்கு பிடிக்காதவர் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏண்டி மனசுக்கு பிடிக்கல? நான் பார்த்த மாப்பிளைக்கு என்னடி குறைச்சல்? பணக்கார வீட்டுக்கு மருமகளா போய் அவமானப்படுறதை விட நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு கௌரவமா வாழலாம். ஆத்திரம் வந்து நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த பூ வச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா.